ஹை கேஸ், இது மலேசியா சீரிஸோட எபிசோட் 4. இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்னா, எல்லாமே நம்ம மாலில் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினைப்போம். பட் நான் போன இந்த ஒரு மாலில் வந்து எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ்லேயே இருந்துச்சு. மெயினாக வந்து ஆக்சசரிஸ். என்ன மாலுன்றதை சொல்கிறேன். இப்போ வந்துட்டு மார்னிங் எழுந்தவுடனே நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் தான் வந்தோம். வெளியே வந்தோடனே பார்த்தா எல்லா கார்லேயுமே போலீஸ் வந்துட்டு ஃபைன் பில் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்க் பண்ணக்கூடாது போல் அப்படின்னு அப்போ தெரிஞ்சுது. ஆனால் நான் அங்கே இருந்த 4 நாளுமே திருப்பி எல்லாரும் காரை அதே மாதிரி ரோட்லேயே தான் விட்டு வச்சுருந்தாங்க. அது என்னன்னே தெரியல. ஸோ அப்படியே தான் நினச்சிட்டு சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நாங்கள் அங்கேருந்து ப்ரெட்டு, மேகி இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் பால், தண்ணி கேன்ஸு அண்ட் வந்துட்டு ஃபேமஸாக இருக்க மைலோ இதெல்லாமே வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடிச்சாச்சு. கெலாக்ஸு, ப்ரெட்டு இதெல்லாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். தென் வந்து அந்த எங்கள் ரெசிடென்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறது தான் வந்துட்டு குயில் ரெசிடென்ஸ். அது கூட தான் இந்த குயில் சிட்டி மால் இருக்குது. ஸோ ரெசிடென்ஸ் கூட இருக்கிறதுனால சின்ன மாலாக இருக்கும்னு நினச்சேன். பட் உள்ளே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப பெரிய மாலாக இருந்தது. நான் சொன்ன கடை வந்து கியூ பாக்கெட். இங்கே தான் வந்து ஆக்சசரிஸ்லாம் சீப்பர் ரேட்டில் இருந்துச்சு. அண்ட் எனக்கு பிடிச்சது எல்லாமே ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த பிரேஸ்லெட்ஸ் தான். அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸில் அவ்வளோ இருந்தது. குட்டி குட்டி செயின்ஸ், பின்ஸ் அதெல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து பிரேஸ்லெட்ஸ் தான் நிறையா வாங்கியிருந்தேன். நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. நிறைய ஐட்டம் எங்கே போடணும் எதுக்கு போடணுன்னே தெரியல. சும்மா கையில் மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து ரூமுக்கு வந்துட்டு ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணோம். ஃபுட் பேண்டா ஆப்பில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி, ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸில் நமக்கு இங்கே எப்படி எல்லா ஐட்டம்ஸும் கொடுப்பாங்களோ அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. நான் டேஸ்ட் வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருக்குமா தெரியலையேன்னு நினச்சேன். பட் அதே மாதிரி டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது ரெண்டுமே. ஸோ அதை நல்லா சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு மேகி கொண்டு வந்தோம். ஸோ மேகி குக் பண்ணி முடிச்சு அதையும் டின்னருக்கு முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் டே 1 பண்ணது.